நான் சொன்னேன்ல, அந்த திமிழ் பகுதியிலேருந்து கால் வரைக்கும் அந்த ஒரே மாதிரி இருக்குது பாருங்க. அந்த அந்த ஒரு அமைப்பு, செதுக்கின அமைப்பு அப்படியே ஒரே மாதிரி இருக்குது. அதே சமயம் பார்த்துருப்பீங்க, இது பாண்டியர்கள் காலத்தில் ஒரு கோயில் இருந்திருக்குது இந்த இடத்துல. ஆனால் அந்த கோயில் இருந்ததுக்கான தடயமே இப்போ இல்லாமல் இருக்குது. ஒரு காலத்தில் இந்த இடத்துல கோயில் இருந்திருக்கும். அந்த கோயிலில் ஒரு சிவபெருமானும் இங்கே நந்தி, அம்பாள் எல்லோரும் இருந்திருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி வெறும் நந்தி மட்டும்தான் இருக்கார். அவருக்கும் இப்போ ஒரு ஊர் மக்கள்லாம் சேர்ந்து பூஜை மட்டும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இங்கே சிவலிங்கத்தை காணோம். எங்கே போனார், என்ன ஆனார்னு தெரியல. எல்லோருக்கும் வணக்கம். இனி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் சித்தானத்தம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்கும். இந்த கிராமத்தில் என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான். அவன் சொன்னபடி இங்கே ஒரு நந்தி சிலை வந்து தன்னந்தனியாக இருக்குது, சீமக்கருவேல மரத்துக்கு நடுவில் இருக்குதுன்னு சொன்னான். அதை பார்க்குறதுக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கேன் நான். அந்த நந்தி யார் காலத்தில் வைக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாண்டியர்கள் காலத்தில் வைக்கப்பட்டிருக்கலாம். ஏன்னா அதோட தோற்றம் வந்து நெத்தி பெருசாகவும் அவங்களுடைய திமிழ்லேருந்து கால் வரைக்கும் ஒரு விதமான அந்த தோற்றத்தில் இருக்குது. இந்த மணப்பாறையில் வந்து இப்போ இங்கே கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி புங்கனூர் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குது. அதே மாதிரி இப்போ இந்த சித்தானத்தை தாண்டி போனீங்கன்னா ஒரு மரவனூர் அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குது. அந்த ரெண்டு கிராமத்துலேயுமே பாண்டியர்கள் கட்டிய கோயிலும் தான் இருந்திருக்கு. அங்கே உள்ள நந்தியோட அமைப்புகளும் இங்கே உள்ள நந்தி உள்ள அமைப்பும் ஒரே மாதிரி இருக்குது. அதை வச்சு மட்டும் நான் சொல்லலை. அதே சமயம் நெத்தி பெரிதாகவும் அதோட தோற்றத்தை பார்க்கும்போதே பாண்டியர்கள் காலத்தில் அந்த ஒரு நந்தியோட தோற்றம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. நான் நந்தியை காட்டுறேன், இங்கே உள்ள சுற்றி உள்ள இடத்தையும் காட்டுறேன், பார்த்துட்டு சொல்லுங்கள் நீங்களே. நான் சொன்னேன்ல, அந்த திமிழ் பகுதியிலேருந்து கால் வரைக்கும் அந்த ஒரே மாதிரி இருக்குது பாருங்க. அந்த ஒரு அமைப்பு, செதுக்கின அமைப்பு அப்படியே ஒரே மாதிரி இருக்குது. அதே சமயம் இங்கிட்ட பார்த்தீங்கன்னா முகப்பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த நெத்தியோட விரிவாக்கத்தை பாருங்கள். இங்கே கொம்புலேருந்து இந்த கொம்பு வரைக்கும் விரிவாக்கத்தை பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. இந்த இடத்துல நீங்கள் என்ன பார்க்க முடியும்னா, இப்போதைக்கு வெறும் நந்தி மட்டும்தான், நந்தி சிலை மட்டும்தான் இருக்குது. ஆனால் கோயில் கட்டிய தடங்கள்ங்கிறது ஒன்று கூட இப்போ இல்லை. ஏன்னா அந்த செங்கக்கல் எல்லாமே இப்போ மண்ணோட மண்ணாக போன அமைப்பில் தான் இருக்குது. அதே சமயம் இங்கே சிவலிங்கம் எதுவுமே இல்லை, வெறும் நந்தி மட்டும்தான் இருக்கார். இங்கே வெறும் நந்தி மட்டும்தான் இருக்குது. ஆனால் இந்த இடத்தோட பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நந்தி கோயில் அப்படின்னு தான் இப்போதைக்கு அழைக்கிறாங்க. ஒரு காலத்தில் இந்த இடத்துல கோயில் இருந்திருக்கும். அந்த கோயிலில் ஒரு சிவபெருமானும் இங்கே நந்தி, அம்பாள் எல்லோரும் இருந்திருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி வெறும் நந்தி மட்டும்தான் இருக்கார். அவருக்கும் இப்போ ஒரு ஊர் மக்கள்லாம் சேர்ந்து பூஜை மட்டும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இங்கே சிவலிங்கத்தை காணோம். எங்கே போனார், என்ன ஆனார்னு தெரியல. சிவலிங்கம் கிடையாது. ஆனால் கோயில் இருந்ததுக்கான தடயங்கள் பார்த்திங்கன்னா இந்த கற்கள் மட்டும்தான், செங்கற்கள் மட்டும்தான் கிடக்குது. அந்த பட்டைக்கல்னு சொல்லுவாங்கள்ல, இவ்வளோ நீளமாக இருக்கும். இது உடஞ்சி போன கல் தான் இங்கே அவ்வளோ செதறி கிடக்குது. இவர் நந்தி மட்டும்தான் இருக்கார். பாண்டியர்கள் கட்டின அந்த ஒரு செதுக்கின ஒரு அமைப்போடு இருக்கார். இங்கே வந்து நான் ஏற்கனவே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன், புங்கனூர் அப்புறமேலு இங்கே ஒரு பக்கத்தில் ஒரு கிராமம் இருக்குது. இந்த எல்லா கிராமத்துலேயுமே பாண்டியர்கள் கட்டிய கோயில்களும் அங்கே உள்ள நந்தி அமைப்பும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே செங்கற்கள் அதிகமாக கிடக்குது. கோயிலே இருந்த ஒரு தடமே இல்லாத நிலமையில் இருக்குது. நல்லா பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், சுற்றிலும் வெறும் சீமக்கருவேல காடுகள் தான் இருக்குது. அந்த காட்டுக்கு நடுவில் வெறும் நந்தியம் பெருமான் மட்டும் இருக்கார். இன்றைக்கி ஒரு கால பூஜை மட்டும் நடக்குதுன்னு நினைக்கிறேன். அப்போ விசேஷ நாட்களில் மட்டும்தான் இவருக்கு பூஜை நடக்குது. நான் சொன்ன மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க, இது பாண்டியர்கள் காலத்தில் ஒரு கோயில் இருந்திருக்குது இந்த இடத்துல. ஆனால் அந்த கோயில் இருந்ததுக்கான தடயமே இப்போ இல்லாமல் இருக்குது. தயவு செஞ்சு இந்த மாதிரியான காணொலி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி, இந்த ஊரில் இப்படிப்பட்ட பாண்டியர்கள் கட்டிய கோயில் இன்றைக்கி இல்லாமையும் அதில் இருந்த ஒரே ஒரு திருமணியை மட்டும் வழிபட்டுட்டு இருக்கிறாங்கிறத நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க.